இல்லை கிளார்க்கு ஃபோன் பண்ணேன். வந்திருக்காரா நான் ஃபோனு தானே, ஃபோனில் பேச வராரா, நான் வரணுமா? ஒரு கிளார்க்கு நம்பர் உனக்கு தெரியாதா? இப்படிவா நேரில் வா. இல்லை இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு கிளார்க் வந்து? அவர் நம்பரை சேவ் பண்ணலையா? நம்பர் இருக்கியா? சேவ் தான் இருக்குது. என்னன்னு போட்டு சேவ் பண்ண ஆகணும் இல்லை நிறைய நம்பர். இப்போ நேற்று பண்ணது என்ன நம்பர் பண்ணாரு? நேரில் பார்த்து சொன்னார் சேவ் நம்பர் தானே. அப்போ அவர் எதிர வந்தார். அப்போ என்ன மடிக்கிட்டு சொன்னார், இது மாதிரி தண்ணி வரலையா போயிட்டு பாரு அப்படின்னு. நேற்று என்கிட்ட சொன்னார் போட்டுருக்கு போதும் என்ன போட்டு சேவ் பண்ணு போடு. நம்ம தலையில் நம்பர்னா அடிக்கடி நான் தலையில் போடணும் நம்பர் இருக்கு. இப்படி போதும்னு சேவ் பண்ணா யார் நம்ம சேவ் பண்ண முக்கியமான நம்பர்லாம் வந்துதான் நேற்றுக்குலாம் அவர் கூட தான் அந்த தலையில் கூட. அவங்க யாருன்னா அதிகாரி வச்சுருந்தா நம்ம இது பண்ண முடியாது. தண்ணி திறந்துட்டியா தண்ணி வச்சு கூட அது பண்ணு. ஆப்ரேட்டர் பேசணும். ஆஃபீஸில் இருக்கிறீங்களா? இங்கே குருபான வீட்டு அந்தானேக்கிறேன். நான் பார்த்தேன் அவர் ஏற்கனவே லைன் போட்டுருந்தாரான். போரில் தண்ணி வந்து அப்புறம் லைன் மூட்டாரான். தண்ணியே யூஸ் பண்ணல, மூட்டாரான் யூஸ் பண்ணல. லைன் போட்டுறாரு, லைன் அப்படியே திரும்ப போட்டுறாரு. பைப்பு தெரிகிறாரு. அந்த பைப்பில் தண்ணி ஏறல, தண்ணி வரல. பைப்பில் தண்ணி வரணுமா அவருக்கு? அது நீங்கள் எங்கிறீங்க வாங்க, நான் அவர் வீட்டில் இருந்தாருக்கிறா. இப்போதான் வீட்டில் சாமி கும்பிட்டு கிளம்புறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி அப்போ நீங்கள் வந்து போக சொல்லுங்க. அப்போ நம்ம தண்ணி ஏற்றி விடா. குத்துறாரு பார்த்து சொன்னார் அவருங்களா. நீங்கள் பார்த்து ஒரே லைன் தான். இந்த இன்னும் காவை ஒட்டி போகுது. ஒரே பைப்பு தான், அவ்வளோதான். மேலே தான் இருக்கிறது புது பைப்பு தான். புது பைப்பு தான். அதுதான் போட்டுக்கிறாரு. அது பைப் சொல்லிக்கிறாரு. ஒரு 5 அடி பைப்பு வேலை தண்ணி ஏறல. அதை போட்டு பார்க்கட்டா இல்லை இந்த மாதிரி போட்டு ஓட்டி நான் நல்லா அதான் அது ரிப்பேர் ஆன போகிறது தான் அர்த்தம். சரி நான் தலையில் விட்டு அதை காய்ச்சிட்டா யாருன்னா கூட்டாங்க வேறு இடத்துல நம்ம நோண்டி போட்டு பார்ப்போம். நோண்டுறதுக்கும் போகிறதுக்கும் இல்லை. தண்ணி வந்தால் தண்ணி வரும். உங்களுக்கு டவுட்னா நீ பண்ணிக்க. அதான் சரி நான் சொல்லுவேன். இப்போ இல்லை அது அப்படியே டம்மி போட்டு அடிச்சிருந்ததா? நான் தான்ப்பா போட்டேன். மேலே உயரமாக கொடுத்து வச்சிருந்தாப்புல 2 லைனையும் கீழ் மாடி கொண்டு மேல் மாடி கொண்டு. இதில் 2 குழாய் இருக்குதா? 2 குழாயில்ப்பா 2 சேடல் போட்டு 2 லைன் இருக்குது. 2மே எடுக்கல, நான் மூடிட்டேன். எல்லாமே பக்கத்தில் தான்ப்பா போட்டுக்குது சேடல். ரெண்டுமே போட்டுது. அங்கேயே தான். அப்படி மேலே வந்து இப்படி வருதா? ஆமாம், அதெல்லாம் எதுவும் டேமேஜ் இல்லை. புது பைப்பு தான், புது சேடல் தான். புது சேடல் தான். ரெண்டுமே போட்டு ஆனால் டம்மி போட்டு மூடி வச்சிருந்தது. ஓடல, நான் தான் வானான்ட்டு மூடி வச்சு. இது நான் அவரை கேட்குறேன், தலைவரை கேட்குறேன், கேட்டு வரேன். சரி இல்லை இறக்கி கூட கீழே போட்டு. கீழெல்லாம் இல்லை, இது எனக்கு தண்ணி இங்கே மேலே வரணும். பள்ளம்லாம் நோண்டிங்கன்னு கீழெல்லாம் பிடிக்க முடியாது. சரி நான் கேட்டு வரேண்ணா. 2 நாள் டைமா? 2 நாள் டைம் வேணுமா? எதுக்கு? அவர் கூட்டாருன்னா பார்க்கணும். செலவு ஓட்டாரு. அவர் எட்டாருனா நோட்டணும். என்ன ஊர்லேருந்து வரணும் தலைவரை? அவர் இங்கே தான் வரணும். அதுக்கே 2 நாள் ஆகணும். அவர் போய் சொல்கிறேன் இன்றைக்கி நான். 2 நாள் கேட்டு எதுக்கு டைமுன்னு கேட்குறேன். அவர் எதுக்கு பார்க்கணும்? செலவு வசூல் நோண்டுறதுக்கு. இப்போ கூலி அவர் தலைவர் தான் கொடுக்கணும். கூலி அதெல்லாம் அப்புறமா நோண்டுறதுக்கு வேலை இருக்காதுமா. தலைவர் வரதுக்கு 2 நாள் ஆகும். என்ன காரணம் அது? புரியல. இப்படி வந்து இப்போ ஓசு கரெக்டாக இருக்குதுப்பா. எனக்கு இந்த ஓசில் தண்ணி வர்றதுக்கு திறந்து காமிப்பா. வர்றதுக்கு 2 நாள் ஆகணும், பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகணும், அப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகணுமா? நான் சொல்லிடுறேன். நான் எனக்கு சொன்னது அப்படியா? இப்போ இதெல்லாம் சொல்ல போகிறேன். போய் பாரு ஆட் பண்ணி தான் போகிறேன்.